வெல்கம் டு அவர் சேனல். இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் மேக் ஓவர். கிச்சனை ஃபர்ஸ்ட் நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டு இப்படி இருக்க கிச்சனை இப்படி சேஞ்ச் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேக் ஓவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? இதான ஃப்ரெண்ட்ஸ். இதான் என் கிச்சனோட ஃபைனல் அவுட்புட். இதுதான் ரெஃபரன்ஸ் பிக்சர். இப்படி தான் நம்ம கிச்சனை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எல்லாரும் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, பின்ட்ரெஸ்ட்ல தானே ரெஃபரன்ஸ் பிக்லாம் எடுப்பாங்க. பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ChatGPT கிட்ட என் கிச்சன் பிக்லாம் ஷேர் பண்ணி எனக்கு வந்து கிச்சன் மேக் ஓவர் பண்ணுற மாதிரி ஐடியா கூட லைக் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுவும் சூப்பராக பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். வாங்க பிக்கப் பண்ணலாம். ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1 கப் ஆஃப் டீ இல்லை காஃபி ஏதாவது போட்டுட்டு வந்து ஜாலியாக குடிச்சிட்டு வீடியோ பாருங்க. கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு. இது குப்பை கூடையா இல்லை கிச்சனான்னு யோசிக்கிற அளவுக்கு கன்றாவியாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரு? நான் தான் புதுசாக வாங்குற திங்ஸோட கவர் அண்ட் பாக்ஸ்லாம் அப்பப்போ தூக்கி போடாமல் இது எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி சேர்த்து வைக்கிறேங்கிற பேரில் குப்பையாக்கி வச்சிருக்கேன். மேலே பார்த்தா நீட்டாக தான் இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் இவ்வளோ கன்றாவியாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் ரீசெண்டாக நான் மீஷோ அன்பாக்சிங் ஹால்லையுமே சொல்லியிருப்பேன் நான் கிச்சன் வந்துட்டு மேக் ஓவர் பண்ண போகிறேன். அதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வாங்கி வச்சிருக்கேன்னு. ஸோ அந்த திங்ஸ்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் கிச்சனை எனக்கு பிடிச்ச மாதிரி மேக் ஓவர் பண்ண போகிறேன். எல்லா ப்ராடக்ட்ஸுமே அண்டர் 300 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இது லீஸ் ஹவுஸுங்கிறனால முழுசாக எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்ற முடியலை. பட் ஏதோ ஓரளவுக்காவது ஏஸ்தெட்டிக்காக இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி களத்தில் இறங்கியிருக்கேன். அண்ட் வீக்லி ஒன்ஸ் நான் ஒரு விளாகாவது அப்லோட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் விளாக் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரியிலேருந்து வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாக் அதுலேருந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். லஞ்ச் குக் பண்ண கொஞ்சம் வெசல் சிங்கில் கிடந்தது. ஃபஸ்ட்டு அதை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கிராசரிஸ்லாம் போட்டு வைக்கிற அந்த கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் 1 month ஆயிடுச்சு அது வாஷ் பண்ணி. அதனால் கண்டெய்னரில் இருந்த கிராசரி திங்ஸ்லாம் மொத்தமாக வந்து வேறு பாத்திரத்தில் தனித்தனியாக மாற்றி வச்சுட்டு அது எல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே எங்கள் அத்தை வந்துட்டு வெளியில் போயிட்டு வரும்போது எங்களுக்காக வந்து ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது 1 கப்பு வந்து ஊற்றி நல்லா தெம்பாக குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சிங்கில் போட்டு கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ப்ளூ கலரில் இருக்க 1000 லிட்டர் கெப்பாசிட்டி பாக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஏர்டைட் பாக்ஸு. மற்றது எல்லாமே வந்துட்டு நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். எனக்கும் வந்துட்டு ஃபுல்லாகவே கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணணும்னு ஆசை தான். பட் என்னோட கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா அது செட் ஆகாது. நான் கொஞ்சம் துருன்னு எல்லாருக்கும் பண்ணுவேன்னா, ஸோ அப்போ வந்துட்டு எதையாவது கீழே போட்டு உடச்சிருவேன். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் திங்ஸ்லாம் அப்பப்போ வாங்கி இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். முழுசாக கொஞ்சம் நல்லா சேஞ்ச் பண்ணலாம். கிச்சனில் இருக்க மொத்த திங்ஸையும் ஒன்று விடாமல் ஏதோ வீடே காலி பண்ண போகிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஹாலில் போட்டுட்டேன். கிச்சனில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திங்ஸ் கூட இல்லை. இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரப்பாம்பூச்சிக்காக தான். என்னதான் நம்ம ஃபுல் க்ளீனாக வச்சுருந்தாலுமே எப்படியாவது வந்துடுது இந்த கரப்பாம்பூச்சி. அதுவும் கூட்டமாக இருக்குது. எங்கேருந்து தான் நீங்களாம் வரீங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த கிச்சன் லைட் ஆனில் இருக்க வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு தண்ணி பிடிக்கலான்னு எங்கேன்னு வர்றதுக்குள்ளே கூட்டமாக எல்லாம் பிக்னிக் வந்திருக்க மாதிரி வந்துடுதுங்க. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, எல்லார் வீட்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதனாலேயே மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் க்ளீன் பண்ணுறேன். மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணும் போதே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதுலாம் ஒரு சிலர் வருஷ கணக்காக கழிச்செல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்படிலாம் க்ளீன் பண்ண கிச்சன் என்ன நிலைமையில இருக்குமோ தெரியல. ஃபஸ்ட்டு கிச்சன் ஃபுல்லாக இந்த காக்ரோச்சஸ்லாம் துரத்துறதுக்காக ஸ்ப்ரே அடித்து விட்டாச்சு. என்னதான் இந்த ஸ்ப்ரே அடித்தாலும் பெருசாக அது சாகிறதெல்லாம் இல்லை. நம்ம முன்னாடி மயக்கம் போகிற மாதிரி ஆக்டிங் வேணால் போடுதே தவிர அது சாகிறது இல்லை. சரி ஓகே, அந்த நேரத்தில் எல்லாம் காணா போகுதுன்னு சொல்லி மனசு தேத்திக்கிட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. கவுண்டர் டாப்பில் இருந்த அழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா டவலை வச்சு இப்போதைக்கு தொடச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒற்றை அடிச்சிடலாம் சொல்லிட்டு ஒற்றையை அடிச்சுட்டு அண்டு கவுண்டர் டாப் கீழே இருக்க அந்த ரேக்லாம் வந்துட்டு ரொம்ப ஒற்றையாக இருந்துச்சு. 1 month முன்னாடி தான் க்ளீன் பண்ணால் அதுக்குள்ளே இப்படி இவ்வளோ ஒற்றை சேர்ந்துச்சுன்னே தெரியல. ஸோ அதுக்கு தனியாக ஒரு குட்டி ப்ரெஷ் வச்சிருக்கேன்னா அதை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மஸ்கிட்டோ நெட்டில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. 2 month தான் ஆகுது. அதில் என்ன டஸ்ட் இருக்க போது அதை க்ளீன் பண்ண வேணான்னு விட்டுட்டேன். சும்மா நான் ஒற்றை அடிக்கும் போது லைட்டாக அதில் பட்டுச்சு, பார்த்தா அதில் தான் அவ்வளோ ஒற்றை இருந்துச்சு. ஸோ அதனால் தனியாக கலட்டியே ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணியாச்சு.
இந்த கிச்சன் மேக் ஓவர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கிச்சனை நார்மலாக க்ளீன் பண்ணி மேக் ஓவர் பண்ண போகிறோம், ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹவர்ஸில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் இது ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு 3 டேஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் என்னால் பண்ணவே முடியலை. ஒவ்வொரு வேலையும் தொட ஒன்று ஒன்று அப்படியே எக்ஸ்ட்ரா ஆகிட்டே தான் போணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம குக்கும் பண்ணிக்கணும், அட் த சேம் டைம் நம்ம ஷூட் ஆல்சோ பண்ணிக்கணுமா. ஸோ ஈவினிங் மட்டும்தான் எனக்கு வந்து டைம் இருந்துச்சு. அந்த ஈவினிங் 5 to 9 தான் வந்துட்டு இந்த ஒர்க்லாம் வந்துட்டு பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுலேயே டைம் போயிடுச்சு. நான் கரெக்டாக 2 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்க்குற ஷார்ட்லாம் எடுக்கும் போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30. இன்னைக்கு ஃபுல் கிச்சன் கிளீனிங் ஒர்க்குமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் வச்சு ஃபுல்லாக வந்து மேக் ஓவர் தான் பண்ண போகிறோம் நமக்கு பிடிச்ச மாதிரி. ஆரம்பிக்கலாங்களா? நம்மளோட ரெஃபரன்ஸ் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்க்கு மேலே ஒரு உடன் ரேக் இருக்கும். உடன் ரேக் வந்து ஆணி அடித்து மாற்ற மாதிரி இருந்த காரணத்தினால் வந்துட்டு நான் பிளாஸ்டிக் ரேக் வாங்கி இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். அண்ட் ஸ்ட்ரிப் லைட்டும் வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால சாப்பிட்றதுக்காக அத்தை வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நைட் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நானும் வந்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock மேலே தான் அகெயின் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் அட்டாச் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரிப் லைட் வாங்கிட்டேன். பட் அதை வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு எப்படிடா பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. அப்புறம் ரொம்ப சர்ச் பண்ணி மீஷோல இருந்து ஒயர் கிளிப்னு சொல்லி ஒரு கிளிப் இருந்துச்சு. அந்த கிளிப்பை வாங்கி அங்கங்க ஸ்டிக் பண்ணி அப்படியே இந்த ஸ்ட்ரிப் லைட்டை வந்துட்டு மாட்டி விட்டுட்டேன். ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு. சப்போஸ் நீங்களும் ஸ்ட்ரிப் லைட் வாங்குறீங்கன்னா மறக்காம இதுவும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டபுள் சைட் டிரான்ஸ்பரண்ட் அதன்சிவ் டேப் இருக்கும், அது வாங்கிக்கோங்க. அந்த கிச்சன்ல இருந்து வெளியில போகும்போது இருக்க அந்த வால் பாத்தீங்கன்னா பிளெயினா இருக்கும். அதுல இந்த உடன் வால் செல்ஃப்ஸை வந்து அட்டாச் பண்ணிட்டு அதுல சின்னதா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸும் கியூட்டான ஸ்டாச்சுவும் வச்சதுக்கு பிறகு பாக்குறதுக்கே செம்ம நீட்டா இருந்துச்சு. அண்ட் கிச்சன் ஃபுல்லாவே நான் வந்து குட்டி குட்டி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அங்கங்க வந்து வச்சிருக்கேன். அது பாக்குறதுக்கு கொஞ்சம் ஏஸ்தட்டிக்கா இருந்துச்சு. அந்த உடன் ஷெல்ஃபை மட்டும் இருந்தது, ஏதோ வால் இன்னும் எம்டியா இருக்க மாதிரியே ஃபீலா இருந்துச்சு. அதனால இந்த பட்டர்ஃப்ளை செல்ஃபையும் வச்சுட்டு அதுலயும் ஒரு குட்டியான ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் அண்ட் ஒரு ஸ்டாச்சுவும் வச்சுட்டேன். இந்த டே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு கிச்சனை வந்து மேக் ஓவர் பண்ணியாச்சு ரெஃபரன்ஸ்ல இருந்த மாதிரி. நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஆர்கனைசர் நான் மீஷோல தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்க பாக்குற செல்ஃப்ல பாத்தீங்கன்னா முன்னாடி கிராசரிஸ் இருந்துச்சு. இப்போ வெசல்ஸ் வைக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் சிங்க் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கு பிறகு ஈஸியாக அதில் வந்துட்டு அடுக்கி விட்டுடலாம். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால இப்படி பிளான் பண்ணிட்டேன். இந்த செல்ஃபில் போகிற ஷீட் வந்துட்டு மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்கேன். பட் இன்னும் வரலை. ஸோ அது வரைக்கும் இந்த பேப்பர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்காக வாங்கியிருந்தோம். ஸோ அது பெண்டிங் நிறைய இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா 2 ரேக் வந்துட்டு இந்த மாதிரி எம்டியாகவும், ஒரு ரேக் வந்துட்டு ஸ்பூன் எல்லாம் போட்டுக்கிற மாதிரி ட்ரே வச்சு, இன்னொரு ரேக் வந்து பிளேட்ஸ்லாம் வைக்கிற மாதிரியும் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் பிளேட்ஸ் வைக்கிறதுல பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் ஸ்பூன் வைக்கிற ஹோல்டர்ஸில் ஸ்பூனை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்க இந்த ரேக்கில் தான் நம்ம கிராசரி திங்ஸ்லாம் ஃபில் பண்ண கண்டெய்னர் பாக்ஸஸ்லாம் வைக்க போகிறோம். மசாலா ஐட்டம்ஸ், பருப்பு அண்ட் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் தனித்தனி பாக்ஸில் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். கீழே இருக்க ரேக்கில் பார்த்தீங்கன்னா பருப்பு ஃபில் பண்ணி வச்சிருக்க எல்லா பாக்ஸஸையும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ண போகிறேன். மேலே இருக்க ரேக்கில் மசாலா திங்ஸ் போட்டு வச்சிருக்க எல்லா பாக்ஸஸையும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். நான் ஏன் கிராசரி திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணேன்னா, கேஸ் ஸ்டவ்க்கு கீழேயே இந்த 2 ரேக்கும் இருக்குமா. ஸோ குக் பண்ணும்போது ஈஸியாக மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து டக்குன்னு போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். அதை தாண்டி மெயினாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் லைக் கடுகு, ஆயில், சில்லி பவுடர், சால்ட், இது எல்லாமே வந்துட்டு கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு உடன் ரேக்கை வச்சு அதுக்குள்ளே எல்லாத்தையுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் 80% ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் ஸ்விட்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெட் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். வெட் டிஷ்யூ எப்படி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலான்னு என்கிட்டேருந்து கற்றுக்கோங்க. பிகாஸ் வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணும்போது டக்குன்னு எல்லா டஸ்ட்டுமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடுமா, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிச்சன்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்கும். அதில் இந்த சைடு மிக்ஸி, இண்டக்ஷன் ஸ்டவ் அதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்துட்டு அரிசி போட்டு வச்சுருக்க பாக்ஸு அண்ட் ஆயில் வச்சிருக்க சில்வர் பாக்ஸு, அப்புறம் மாவு ஐட்டம்ஸ், எக்ஸ்ட்ரா கிராசரி திங்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். அந்த திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்டி ஸ்பேஸில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மீஷோ அன்பாக்சிங் வீடியோலேயே வந்துட்டு பார்த்துருப்பீங்க, 20+ கிச்சன் டவல் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து ஒவ்வொரு இடத்துல வந்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க கிச்சன் டவல் அண்டு கிச்சனோட பேசிக் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பக்கத்தில் ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அந்த ஷெல்ஃபில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இண்டக்ஷன் ஸ்டவ் பக்கத்தில் நான் மேட் போட்டு ஒரு கேப் விட்டு வச்சுருக்கேன். அந்த கேப்பில் நம்ம வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் நம்ம கிச்சனுக்காக வாங்கி அங்கே வைக்க
வைக்க போகிறோம். என்ன ப்ராடக்டாக இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனியன் ட்ராக்கையும் ஆர்கனைஸ் பண்ணி அதோட இடத்துல வச்சாச்சு. இந்த காஃபி கப்பில் இருக்க இந்த கோட்ஸை தனித்தனி இடத்துல ஒட்டியிருந்தேன். அது பெருசாக நல்லா இல்லை, அதனால ஆப்போசிட்டாக பார்த்த மாதிரி எகைன் எடுத்து மாற்றி வச்சுட்டேன். கண்டிப்பாக ஐ திங்க் இந்த விளாக் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் இதுவரையும் போட்ட விளாகில் கூட ஏதோ காமெடிஸ்லாம் ஆட் பண்ணி அண்ட் லைவாக பேசியிருப்பேன். இது ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா ஸோ கண்டிப்பாக போர் அடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப சாரி காய்ஸ். நெக்ஸ்ட் விளாக் நான் வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் என்கேஜிங்காக கொண்டு போகிற மாதிரி பார்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு கிச்சனை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பட் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க கிச்சன் எப்போதும் ஆர்கனைஸாக அண்ட் ஏஸ்தட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி நினச்சி ரெண்டல் ஹவுஸில் இருந்தீங்கன்னா எதுவுமே கவலைப்படாதீங்க. நமக்காகவே ஆன்லைனில் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. எதோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக மாற்ற முடியலனாலும் ஓரளவுக்காவது நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம். கூடிய சீக்கிரமே ஓன் ஹவுஸ் வாங்கி கிச்சன் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கு ப்ரே பண்ணுறேன். நீங்களும் எனக்காக வந்து ப்ரே பண்ணுங்கள். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். ஃபைனலி 3 நாள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனை ரெடி பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாமா? வாங்க. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்துட்டு நிறைய பிளான்ஸ் இருக்குது கிச்சனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதுக்கான ப்ராடக்ட்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டுருக்கேன். அது இன்னொரு விளாகை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் விளாகில் நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஷேர் பண்ணுறேன். இதான் என் கிச்சனோட ஃபைனல் அவுட்புட். எனக்கு தெரிஞ்சு செம்ம எஸ்தட்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய். உங்களோட பிஸி டைம்லேயும் என்னோட விளாகை சூஸ் பண்ணி இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.